ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 ரோல் பேஸ்கெட்க்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த பேஸ்கெட் வந்து நம்ம பின்னியிருக்கோம். இது எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த பேஸ்கெட்க்கு வந்து எது நடுலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், நான் அதை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த நாட்டு இது அப்படி கவுண்ட் பண்ணும் பொழுது இதுதான் வந்து நமக்கு நடு லைனு. பட் கீழே வந்து நடு லைனாக தெரிகிற லைன் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குது இல்லைங்களா? இந்த பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் லைன்ஸே வந்து கிராஸாக இருக்கும். ஸோ மேலே போகும் பொழுது கிராஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த லைனை எடுத்துக்காமல் இந்த பக்கத்து லைன் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நடு லைனாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இப்போ பாருங்களேன், இங்கே கீழே வந்து இது இப்படியே வந்து இங்கே வந்துடுது, கிராஸாக அப்படி வருது. ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் தான் தெரியும். நான் வேணால் ஸ்கேலில் வைக்கிறேன். இது இப்படி வச்சிங்க அப்படின்னா கிராஸாக இருக்கா, பட் இந்த லைனில் இப்படி வச்சிங்கன்னா இதுதான் வந்து நமக்கு நடு லைன் மாதிரி நேராக தெரியும். ஸோ இந்த லைனை வந்து நடு லைனாக எடுத்துக்குவோம். மேலே ஹைட்டில் வந்து இந்த லைனை வந்து நம்ம நடு லைனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனுக்கும் 1 2 3 நாட்டு விட்டு இந்த நாட்டுக்கு இடையில நம்ம வந்து ஒயர் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் 5.5 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு ப்ளூ, ஒரு சாண்டில், ஒரு ப்ளூ, ஒரு சாண்டில், இது போல் வந்து நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ இந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டை தான் நம்ம நடு லைனாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது நடு லைன்னா 1 2 3 சாண்டல் கலர் நாட்டு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒயரை கொடுத்துக்கலாம். 4 ஒயர் ஹேண்டில்ங்கிறதுனால உள் ஒயர் வந்து நான் கொடுக்கல. இதுக்கு உள் ஒயர் கொடுக்கறதுக்கும் ரொம்ப பெருசாக வந்து கேப் இல்லை இல்லைங்களா, அதனால் இதையே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, ஒயர் வந்து இந்த சாண்டில்குள்ளே வந்து நம்ம கொடுத்தோம். இந்த கேப்பில் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு நேராக இருக்கிற இந்த ப்ளூ கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, ஒயர் வந்து ஈக்குவலாக நம்ம கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ பாருங்க, இந்த சைடு சாண்டில் ப்ளூ கலரு, சாண்டில் ப்ளூ அப்படி 4 இருக்குது. அதே போல் இந்த சைடும் இருக்குது. இப்போது 2 சாண்டில் இந்த சைட்லேருந்து ஒரு சாண்டில் எடுத்து இந்த சைட்லேருந்து ஒரு சாண்டில் எடுத்து எக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைடு ஒரு ப்ளூ எடுங்க. அதே போல் இந்த சைடு ஒரு ப்ளூ எடுத்து மேலே கீழே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது மேலே வந்திருக்கிறதுனால இந்த ஒயர் வந்து கீழே கொடுத்து மேலே வாங்கணும். அடுத்து சாண்டில் எடுத்துக்கோங்க. இது கீழே கொடுத்து மேலே, ஓகேங்களா? அடுத்தது இந்த சைட்லேருந்து ஒரு சாண்டில், அது பார்த்திங்க அப்படின்னா மேலே கீழே மேலே, சரியா? இப்படி கொடுங்க. அடுத்து இங்கே ஒரு ப்ளூ இருக்குது, கடைசியாக ஒரு ப்ளூ இருக்குது. இப்போது இது மேலே கீழே மேலே, ஓகேவா? இப்போ கடைசியாக இந்த சைடு இருக்கிற ப்ளூ எடுத்து அடி வழியாக கொடுத்து மேலே கீழே மேலே, சரிங்களா? இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. இப்போ இது போல் ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. டைட் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடும் 4 ஒயர் இருக்குது, அதே போல் இந்த சைடும் 4 ஒயர் இருக்குது. இப்போது ரைட் சைடு கடைசி ஒயரை அடி வழியாக இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்து இந்த சைடு லாஸ்ட் ஒயரை விட்டுருங்க. லாஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கும் மேலே கொடுத்து கீழே கொடுத்து இப்படி மேலே கொண்டு வாங்க. அடுத்து இந்த கடைசி ஒயர் இருக்குது இல்லைங்களா, அதை இப்படி கொண்டு வந்து, சரிங்களா? இப்போது இந்த கடைசி ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே, இது சிக்காக இருக்கும், சிக்கு மட்டும் எடுத்து விட்டுருங்க ஒயரு. இப்போ அடுத்து இந்த சைடில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயரை லாஸ்ட் ஒயரும் 3வது ஒயரும் சேர்ந்த போல் இருக்கும். கடைசி ஒயரை எடுத்து விட்டுட்டு 2வது ஒயர் மேலே 3வது ஒயர் மேலே. இப்போது இந்த சைடு கடைசியாக இருக்கிற ஒயரை இந்த சைடு கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை எடுத்து விட்டுட்டு மேலே கீழே மேலே, சரிங்களா? இப்போ ஒரு டைட் கொடுத்துக்கோங்க. டைட் கொடுத்துட்டு சிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போது அடி வழியாக இதை கொண்டு வாங்க. இப்போ கடைசி ஒயரை எடுத்து விட்டுட்டு மேலே கீழே. இதுக்கே வந்து நீங்கள் வேறு கூடையாக இருந்தால் உள் ஒயர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பட் இதில் உள் ஒயர் கொடுக்கறதுக்கெலாம் நமக்கு அவ்வளோவா இடம் இல்லை, அதனால் நம்ம உள் ஒயர் கொடுக்கல. இப்போ இதை அடி வழியாக கொண்டு வாங்க. கொண்டு வந்து கடைசி ஒயரை எடுத்து விட்டுட்டு மேலே கீழே மேலே. இப்போ இதையும் கடைசி ஒயரை எடுத்து விட்டுட்டு மேலே கீழே மேலே. இப்போது சிக்கு எடுத்து விட்டுருங்க. ஒயர் வந்து சிக்காக இருக்கும், ஸோ சிக்கு எடுத்து விட்டுருங்க. இப்போது இதே போல் நம்ம ஃபுல்லாக பின்ன வேண்டியது தான். கடைசி ஒயரை மட்டும் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா 3வது ஒயர் எடுத்து விட்டுட்டோன்னா அப்படியே வந்து நமக்கு ஹேண்டில் வந்து தப்பாகவே போயிடும். இப்போது
மேலே கீழே மேலே. இப்போ சிக்கு எடுத்து விட்டுறோம். சரியா? இதே போல் ஃபுல்லாக பின்ன வேண்டியது தான். நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன். சரியா? இதே போல் பின்ன வேண்டியது தான். நமக்கு ஒரு லைன் வந்து ப்ளூ, ஒரு லைன் சாண்டில், அது போல் நமக்கு வரும். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன். இதே போல் தான் நம்ம பின்ன போகிறோம். கடைசி ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடு கடைசி ஒயரை நவுத்தி விட்டுட்டு 2வது ஒயருக்கும் மேலே கொடுத்து கீழே கொடுத்து இப்படி வாங்கணும். அடுத்து இந்த ஹேண்டில் பின்னும்பொழுது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் சொருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிளிப் கூட போட்டுட்டு நீங்கள் போகலாம். இடையில விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிரிஞ்சிரும். இதே நம்ம 2 ஒயர் ஹேண்டில்லாம் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து பிரிஞ்சிரும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரியும் இருக்கும் நமக்கு. அதனால தான் இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த இடத்துல நம்ம சொருகிற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, ஃபுல்லாக பின்னிட்டேன். இந்தளவு நமக்கு ஹைட் வந்திருக்கு. இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து இந்தளவு ஹைட்டு போதும் நமக்கு. இப்போ இதுக்கு நேராக சரிங்களா, இந்த லைனில் நம்ம இதை தான் வந்து நடு லைனாக எடுத்தோம். இந்த நாட்டு சொறி இருக்கிறதுக்கும் பக்கத்து லைனு. அப்போது 1 2 3 நாட்டு விட்டு இந்த கேப்பில் நம்ம கொடுக்கணும். நமக்கு வந்து கேப் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சொருகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இதுக்கு நேராக நம்ம இதில் கொடுக்கணும். சரிங்களா? இந்த லைனுக்கு நேராக. சரிங்களா? ஒவ்வொரு ஒயராக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கேப் ரொம்ப சின்னது இல்லைங்களா? ஸோ அதனால் அப்படியே டைட்டாக இழுத்துட்டு ஒரு நாட் போட்டு சொருக்கி விட்டுற வேண்டியது தான். இந்த ஒயரை எடுத்துடலாம். இப்போது இந்த ஒயரை வந்து சொருகி விட்டுடணும். இப்போ ஹேண்டில் வந்து இப்படி விலகி இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சாண்டில் கலரோ இல்லை ப்ளூ கலரோ எடுத்து இந்த இடத்துல கேப்பில் கொடுத்து நம்ம கட்டிடணும். கட்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஹேண்டில் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒயர் எல்லாம் சொருகி இங்கேயும் வந்து 2 ஒயர் வச்சு கட்டிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இதே போல் நம்ம இன்னொரு ஹேண்டில் போட வேண்டியதான். ஹேண்டில் போட்டுட்டோம் அப்படின்னா பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம உள் ஒயர் வந்து கொடுக்கலாம். பட் இந்த பேட்டர்னில் வந்து நம்ம உள் ஒயர் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப கேப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கொடுக்க முடியல. ஸோ அதனால நான் வந்து கொடுக்காமல் இருக்கேன். நீங்கள் வந்து வேறு பேஸ்கெட்க்கு இதே 4 ஒயர் ஹேண்டில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உள் ஒயர் கொடுத்து போடுங்க. ரொம்ப இப்போ பாருங்கள், இந்த பேஸ்கெட்க்கு வந்து நான் இன்னொரு ஹேண்டிலும் போட்டுட்டேன். ஒரு ஹேண்டில் போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போ இன்னொரு ஹேண்டில் போட்டாச்சு. இப்போ வந்து பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஸ்கெட் எப்படி போடணும் அப்படின்ற வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பெட்டி மாதிரி அழகாக இருக்கும். லஞ்ச் பேஸ்கெட்டுக்கு இல்லை மார்க்கெட்டுக்கு நீங்கள் பெரிய கேரியர் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். பேஸும் நம்ம அகலமாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஸ்பேஸும் நமக்கு கிடைக்கும். ஹேண்டில் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து 4 ஒயர் ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுக்காம போட்டாலும் இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல பெரிய ஹேண்டிலாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட்டும் சரி ஹேண்டிலும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால தான் கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.